அருட்பெரும் ஜோதி துணை அன்பான சித்திகம் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கீழாநெல்லி பற்றி. கீழாநெல்லி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. மக்கள் நிறைய பேர் அதை பயன்படுத்தியிருப்பாங்க மஞ்சக்காமலைக்காக. கீழே காய்க்கும் நெல்லி அப்படின்றதால அதுக்கு கீழ் காய் நெல்லி அப்படின்றது தான் கீழாநெல்லின்னு வந்தது. இலைகளுக்கு கீழே பார்த்திங்கன்னா வரிசையாக அப்படியே அந்த சின்ன 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 காய்களை பார்க்கலாம். நம்ம கீழே காய்க்கும் நெல்லி உடைய நன்மைகள் என்ன, அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். கீழா நெல்லி பயன்படுத்துகிறவங்க அனைவருமே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். என்ன அப்படின்னா, கீழாநெல்லி பயன்படுத்தும் போது கீழாநெல்லி எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க, எடுத்து அப்படியே மென்று சாப்பிட்றாங்க, தயிரோடு அரைச்சி சாப்பிட்றாங்க, மோரில் அரைச்சி சாப்பிட்றாங்க, பாலில் அரைச்சி குடிக்கிறாங்க, பலவிதமாக பயன்படுத்துகிறாங்க. பவுட்ரு பண்ணி சாப்பிட்லாம், பலவிதமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் எப்படி பயன்படுத்தினாலும் கல்லீரல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலுடைய இந்த கீழாநெல்லி கண்டிப்பாக அனைவருமே உப்பை நீக்க வேண்டும். உப்பு, புளி, காரம் இது மூணையும் நீக்கிட்டு நம்ம இந்த மாதிரி உள்ளுறுப்புகளுடைய சிறுநீரகம், இதயம், கல்லீரல் இந்த மாதிரி முக்கியமான ராஜ உறுப்புகளுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா உப்பு, புளி, காரம் மூணையும் நீக்கிட்டு உணவு முறையில் பத்தியமாக இருந்து நம்ம பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஆனாலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கீழாநெல்லிக்கு காரம் புளிப்பை குறைச்சிட்டு கூட உப்பை முழுவதுமாக நீக்க வேண்டும். நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னா, உப்பும் சாப்பிட்டுக்கிறாங்க. உப்புனா உப்பு டைரெக்டாக சாப்பிட போகிறது கிடையாது. சாப்பாடு சொல்கிறேன், சாப்பாட்டில் உப்பு போடுறாங்க இல்லையா, அந்த சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்டுறாங்க, கூடவே கீழாநெல்லியும் சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறத தயவு செய்து செய்யாதீர்கள். இப்போ மஞ்சக்காமலைக்கு மருந்து கொடுக்குறீங்களா, கஞ்சி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கஞ்சியில் ஒரு சொட்டு உப்பு கூட போடக்கூடாது. அப்போ தான் அது நேர்வினை முறையில் உடம்பு அந்த மருந்தை அக்செப்ட் பண்ணி நல்ல வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். உப்பு ஒரு கல்லீரலுக்கு ஒரு விஷம் பண்ணுது. உப்பு அதிகமாக சேர சேர கல்லீரல் பாதிப்படையும். கொழுப்பு சேர்ந்தால் எப்படி பாதிப்படையுதோ அதே மாதிரி உப்பு அதிகமாகும்போது கல்லீரல் பாதிப்படையும், பித்தப்பை பாதிப்படையும், சிறுநீரகம் பாதிப்படையும். அப்போது உப்பு கண்டிப்பாக நம்ம கீழாநெல்லி சாப்பிடும்போது தவிர்க்க வேண்டும். 3 நாள் மஞ்சக்காமலைக்கு 3 நாள் சாப்பிட்லாம். காலையில் ஒரு வாட்டி, மாலை ஒரு வாட்டி. கீழாநெல்லியை அரைச்சி தனித்தரித்து அரைச்சி, அதாவது வேரோடு எடுத்துக்கணும். ஒரு 3 செடி, சின்ன செடியாக இருந்தால் ஒரு 4-5 செடி கூட போட்டுக்கலாம். பெரிய செடியாக இருந்ததுனாக்கா ஒரு 1-2 செடியோ போட்டால் கூட போதும். மோர் விட்டு கலந்து அரைச்சதை எடுத்து மோரோடு கலந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த 3 நாட்கள் உப்பு சாப்பிடக்கூடாது, பத்தியமாக இருக்கணும். நீங்கள் மாதக்கணக்கெல்லாம் மருந்து சாப்பிட வேண்டாம். மஞ்சக்காமலைக்கு 3 நாள் போதும். 3 நாள்லேயே நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா கல்லீரலுக்கு எப்படி ஒரு நன்மை செய்யுதோ அதே மாதிரி நம் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமிகளை அழிக்கும், சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தும், உடலுக்கு சக்தி கொடுக்கும், நோய்கள் வராமல் நம்ம உடம்பை காக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்ததாக நம்ம ஒரு மெத்தட் பார்க்கலாம். எப்படின்னா, பாரம்பரிய மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரகசியமான ஒரு முறை கையில் வச்சுருந்தாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கீழாநெல்லி ஒரு பங்கு, அதாவது ஒரு 2 செடி எடுத்துக்கோங்களேன், வேரோட நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதில் ஒரு 2 கடுக்காய் அல்லது 1 கடுக்காய், பெரிய கடுக்காய் இருந்தால் 1 கடுக்காய் கூட போதும், அதை உடைச்சி கொட்டையை நீக்கிடணும். இந்த கடுக்காயும் அந்த கீழாநெல்லி வச்சு நல்லா அம்மியில் அரைக்கணும். அரைச்சிட்டு அதை அப்படியே எடுத்து மோரில் கலந்து குடிக்கணும். தினமும் காலை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் உடம்பு பலவீனமாக இருக்கிறது, என்ன காரணத்தால் வெளுத்து போயிருக்காங்கன்னே தெரியாது. கல்லீரலில் நுண்கிருமிகள், மஞ்சக்காமலையில் பல வகை இருக்கு இல்லையா, அந்த நுண்கிருமிகள் கல்லீரலை தாக்கி இருந்து உடம்பு வெளுத்து போகிற மாதிரி ஆகுது அப்படின்னு சொன்னால், ஹீமோக்ளோபின் குறைஞ்சி போய் வெளுத்து போனாலும் சரி, எப்படி உடம்பு
இரத்தமின்மை காரணமாக சோர்ந்து போய் இளைச்சி போகிறாங்களோ அவங்கள வந்து அதுலேருந்து காப்பாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணக்கூடியது. இது ஒரு அற்புதமான ஒரு முறை. இதை வந்து தோல் நோய்களுக்கும் கொடுக்குறாங்க, நிறைய மஞ்சக்காமலைக்கும் கொடுக்குறாங்க. இந்த மெத்தடில் நிறைய இந்த பழக்கம் நம்ம நாட்டில் இருக்குது. பாரம்பரிய மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த முறை, ரகசிய முறை இது. சரி, அடுத்தது ஒன்று பார்க்கலாம். இப்போது சர்க்கரை வியாதியில் 2-3 வகைகள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதில் வந்து அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி போகிறவங்க கீழா நெல்லி எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். கீழா நெல்லியை ஒரு 20-30 செடி வேரோடு பிடி, நல்லா பெருசாக ஒரு 1 அடி 2 அடி வளர்ந்த செடியை தேடி பார்த்து எடுத்துகிட்டு வந்து வேரோடு எடுத்துன்னு வரணும். கழுவிட்டு நிழலில் காய வைக்கணும். நிழலில் காய வச்சு அதை அப்படியே வந்து நல்லா காஞ்ச பிறகு நம்ம கல்வத்தில், அதாவது கல்வம்னா நம்ம வைத்தியர்கள் அரைக்கக்கூடிய அம்மிக்கு பேர் கல்வம். நம்ம நார்மலாக இருக்கவங்க வந்து அம்மியில் அரைச்சி பவுட்ரு பண்ணிக்காங்க. ஏன்னா மிக்சியில் அரைச்சிங்கனாக்கா நுண்சத்துக்கள் அழிஞ்சிடும். அதனால் நம்ம மிஷின்லேயோ மிக்சி போன்ற பொருட்களை அரைக்கும்போது நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்டு பார்க்க முடியாது. அதனால் கல்லில் அரைக்கிறது தான் நன்மை தரும். அந்த மாதிரி நம்ம தூளாக்கி வச்சுக்கணும். தூளாக்கி வச்சுட்டு அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து அது நாட்டு பசும்பாலில் கலந்து தேன் ஒரு 10 சொட்டு கலந்து தொடர்ந்து குடித்து வந்தால் ஒரு 2 மாதத்தில் சர்க்கரை நோயானது கட்டுக்குள் வரும். அதே போன்று பார்த்திங்கன்னா சிறுநீரகம் சக்தி அடையும். அடிக்கடி யூரின் போகிறது சரியாகும். பொதுவாக பார்த்திங்கன்னா கீழா நெல்லி வந்து உடலில் ஏற்படக்கூடிய ரணங்களை ஆற்றக்கூடிய தன்மை உடையது. அதே மாதிரி விஷங்களை நீக்கும் தன்மையும் உடல் ஜுரத்தை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை அழிக்கும் தன்மையும் கொண்டது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளை விட அதிகம் வேலை செய்கிற உறுப்பு, ராஜ உறுப்பு எதுனாக்கா நம்முடைய மூளை கிடையாது, கல்லீரல் தான். ஆயிரக்கணக்கான வேலைகளை கல்லீரல் செய்யுது. அந்த கல்லீரல் கெட்டு போய் பித்தப்பை கோளாறாவதால் பசியற்ற நிலை ஏற்பட்டு மஞ்சக்காமல் ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்தாகி நிறைய பேர் இறந்துடுறாங்க. அதை தடுத்து உயிரை காப்பாற்றக்கூடிய அற்புதமான மூலிகை, ஆயிரக்கணக்கான வருடங்களாக மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் மூலிகை இந்த கீழா நெல்லி. அதனால் இது ஒரு ராஜ மூலிகை அப்படின்னு சொன்னால் கூட தவறில்லை. இந்த கீழா நெல்லியில் இன்னொரு முக்கியமான நோய்க்கு மருந்து இப்போ பார்க்கலாம். மூத்திரத்தில் ரத்தம் வரும் ஒரு நோய், இதுக்கு செங்கம்மாரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. அதாவது சிறுவர்கள், சின்ன வயசு பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூங்காமல் கொள்ளாமல் வெயிலே சுற்றிட்டு அதிக உஷ்ணம், அதாவது அம்மை நோய் எப்படி அதிக உஷ்ணத்தால் உருவாகுதோ அதுபோல் இது மாறினாலே அம்மை நோய் சம்மந்தப்பட்டது தான். இந்த நோயில் பார்த்திங்கனாக்கா யூரின் போகும்போது பிளட் வரும், ரத்தம் வரும். ஸோ இதுக்கு வந்து உடனடியாக சரி பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு சரியாகாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, கீழா நெல்லி செடியை வேரோடு கொண்டு வந்து கழுவிட்டு அதை வந்து அரைச்சி சாறு எடுத்து ஒரு 30 மில்லி சாறுன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட வந்து அப்போது புதிதாக கறந்த பசும்பால், பழைய பால் இருக்கக்கூடாது, புதிதாக கலந்த பசும்பால், பச்சையான அந்த பாலில் இந்த சாறை கலந்து குடிக்க வேணும். அவ்வளோதான். விடாமல் தொடர்ந்து நாட்டு பசுமாட்டுடைய பாலில் கலந்து விடாமல் ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் குடிச்சிட்டு வரணும். அந்த நேரங்களில் காரம், புளி, உப்பு 3ம் சுத்தமாக எடுக்கக்கூடாது. மோர் சாதம், பால் சாதம், இந்த மாதிரி அவுள் உப்புமா, அந்த மாதிரி எளிமையான உணவுகள், கஞ்சி வகைகள், பார்லி கஞ்சி, உடம்பு சூடு தரக்கூடிய வாயு பொருட்களையோ உஷ்ண பொருட்களையோ காரங்களையோ சாப்பிடக்கூடாது. இது செஞ்சாங்கனாக்கா அந்த நோய் பரிபூர்ணமாக குணமாயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் பல பயன்கள்
கீழாநெல்லை எத்தனையோ இருக்குது சொல்லணும்னா. மக்கள் இதை முறையாக பயன்படுத்தி சித்த மருத்துவர்களின் ஆலோசனையுடன் முறையாக பயன்படுத்தி மேலும் மேலும் நன்மை அடைய வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். அனைவரும் நலம் பெற வாழ்த்துக்கள். வாழ்க அருளுடன். நன்றி, வணக்கம்.